அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டில் கோடீஸ்வர யோகம் பெறும் 3 ராசியினர் யார், என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய யோகங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு இந்த ஆண்டில் பணவரவு நன்றாக இருக்கும். வியாபாரம் தொடங்கினால் நல்ல லாபத்தை காண்பீர்கள். செல்வத்தை ஈர்க்கக்கூடிய திறன் உண்டாகும். சுபகாரிய தடைகள் நீங்கும். நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவது நல்ல பலன்களை தரும். எடுத்த காரியங்களில் வெற்றியை குவிப்பீர்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டு. குரு 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாவதால் நிலம், வீடு, வண்டி, வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேரும். முதலீடுகளில் சிறப்பான லாபம் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். செல்வத்தை குவிக்கும் யோகம் உண்டாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கியுள்ளது. முதல் 5 ஆண்டுகளுக்கு மேஷ ராசியினருக்கு 7.5 சனியால் எந்தவித பெரிய தாக்கமும் ஏற்படாது. மேஷராசிக்காரர்களுக்கு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். பெரிய முதலீடுகளை செய்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். முதலீடுகளில் பன்மடங்கு லாபம் கட்டாயம். சூரிய பகவான் மேஷராசி வியாபாரிகளுக்கு மிகுந்த நன்மைகளை தரப்போகிறார். தொழில் தொடங்குவதற்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும். முதலீடுகள் நிதி திட்டங்களில் கவனம் செலுத்த நல்ல நேரமாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் காலகட்டம். 12இல் சனி வருவதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். ஜென்ம குரு விலகுகிறது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். பட்டம், பதவி, பெயர், புகழ் உண்டாகும். குடும்பம், வாக்கு, தனம், கல்வி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அபரிமிதமாக சேமிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துவது நல்லது. வீடு கட்டும் யோகம் உண்டாகும். தொழிலில் நல்ல மாற்றம் வரும். பணத்துக்கு குறைவிருக்காது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை தரும் வளம் மிக்க ஆண்டாக இருக்கும். தொழில் செய்யும் பெண்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும். நல்ல லாபத்தை காண்பீர்கள். திருமணத் தடைகள் அனைத்தும் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மேலும் இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் மகத்துவம் வாய்ந்த காலகட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன ராசின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்கள்.